தமிழகத்தில் தொடர்ச்சியாக கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியாக அடுத்த 3 நாட்களுக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயில் தாக்கம் இருக்குமா, மழை முழுமையா மாறப்போதா? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 நாளாவே வெயிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே 40 கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கழிச்சு தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே 40 இல்லை. அதே மாதிரி உட்புற பகுதிகளில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகள் உட்புற தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பரவலாக கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சில இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று நல்ல மழை, இன்னைக்கும் நல்ல மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்குது. வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு. இலங்கைக்கு அருகே இருக்கிற கூடிய வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சி அடுத்த ஒரு 2-3 நாட்கள் இலங்கை தென் தமிழகத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் தான் வானிலை படிவங்கள் கணிக்கின்றன. அதன் காரணமாக தான் இப்போ இந்த அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு 2-3 நாட்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்றின் திசை சென்னைக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சென்னையிலையும் நம்ம ஒரு 2 நாட்கள் ஓரளவுக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்கள் போல் அவ்வளோ மழை இருக்காது. ஆனால் வாட்டி வதைக்கும் கோடை காலத்திற்கு ஒரு நிம்மதியாக நிச்சயமாக இந்த மழை இருக்கும். இப்போ குறிப்பாக எந்தெந்த தேதிகள் எதிர்பார்க்கலாம் சார்? 15, 16, 17 இந்த 3 நாட்களுக்கு மழை இருக்குமா? சென்னை மக்கள் கொடையோட வெளியே வந்துடலாமா? என்ன பண்ணலாம்? நாளைக்கு அதிகாலையிலிருந்து, அதாவது 15ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 16, 17 மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா அந்த சுழற்சி இலங்கைக்கு வடகிழக்கே இருக்குமா இல்லை இலங்கைக்கு மேற்கு தென்மேற்கு இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு இருக்க போகுது. வடகிழக்கு பகுதியில் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் வந்துச்சுன்னா நிச்சயமா சென்னைக்கான மழை சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ 16, 17 ஓரளவுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில் பல இடங்களில் நம்ம அடுத்த ஒரு 2-3 நாட்கள் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். இப்போ வழக்கமாக சென்னையில் மழை வந்தாலே அது பெரிய அளவில் சாலைகளில் தேங்கும். கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நெருங்கும். இந்த மழை அப்படிப்பட்ட மழையா இருக்குமா இல்லை சாதாரண மழையா இருக்குமா சார்? 2 விஷயம் வெளிப்படுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 நாட்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் பெருசாக மழை இல்லை. கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஆங்காங்கே ஒரு மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அந்த மாதிரி மழை பெஞ்சதை தவிர எங்கேயுமே பெரிய மழை இல்லை. ஒன்று. ரெண்டாவது வெயிலின் தாக்கமும் அதிகமாக. அதனால் தரையோட ஈரத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் பார்த்தோம்னா அடிக்கடி மழை பெய்யறதுனால தரையில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் பூமிக்குள்ளே போகக்கூடிய அந்த நீர் அளவு கம்மியாக இருக்கும். அதன் காரணமாக நம்ம மழை தண்ணி தேங்கிறத பார்க்குறோம். சில சமயங்களில் கால்வாய்களில் போகிறது இல்லை முடியாமல் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒன்று. ரெண்டாவது மழையின் அளவும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் போல ஒரு 12-15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரே நாளில் பெய்யக்கூடிய அளவு அதுக்கான சாத்தியங்கள் சற்று குறைவு. இந்த உட்புற பகுதிகளில் பெஞ்சிட்டு வர மழையின் தன்மையை பார்த்தோம்னா சில சமயங்களில் அந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப அந்த ரெயின்ஃபால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் தண்ணி தேங்கக்கூடிய அளவிற்கு இல்லை, சாலைகளில் போக முடியாத அளவுக்கு நீர் தேங்குமானா அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ சென்னைக்கு 3 நாட்களுக்கு தான் மழை. அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த வெயில் அப்படியே முழுமையாக தணிஞ்சிருன்னு பார்க்கலாமா? இதில் வானிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நிகழ்வுங்கிறது தனியாக இருக்கிற ஒரு நிகழ்வே கிடையாது. அது தாக்கம் வேற வேற இடத்துல பரிமாணங்களில் நமக்கு தெரியும். வானிலை படிவங்கள் சில படிவங்கள் அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதிக்கு மேலே வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் உருவாகக்கூடிய சூழல் மாதிரி காட்டுது. சாதாரணமாக வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகி அது வட வங்கக்கடல் பகுதியில் போச்சுன்னா சென்னை போன்ற பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா மே மாதத்தின் கடைசி வாரம் சென்னை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது அந்த புயல் நடந்தால் அந்த நிகழ்வை ஒட்டி இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கமாக இருக்கக்கூடுமே. பட் புயல் இல்லைன்னா அந்த வெப்பம் வரக்கூடிய நிலை இருக்காது. பெரும்பாலும் நம்ம அடுத்த ஒரு 3-4 நாட்கள் மழை எதிர்பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தொய்வு கிடைச்சிடும். இப்போ நீங்கள் புயல்னு சொல்றது சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி இருக்கா, இல்லாட்டி வேற திசையில தான் இருக்கா? பெரும்பாலும் கோடை காலத்தில் வரக்கூடிய புயல்கள் தமிழகத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஏன்னா சாதாரணமாக அது
வடமேற்கு திசையில் நகரும், இல்லை வடகிழக்கு திசையில் நகர்ந்து மயான்மார் பங்களாதேஷ் பகுதிகளில் தான் போகும். சாதாரண போன வருஷம் கூட நம்ம பார்த்தோன்னா மோக்காங்கிற அதிதீவிர புயல் பர்மா கரை நோக்கி தான் நகர்ந்துச்சு. இந்த மே மாதத்தில் சாதாரணமாக அப்படி தான் வந்து புயல்களின் பாதை பெரும்பாலும் இருக்கும். வானிலை படிங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்தமான் அருகே உருவாகி அது அங்கே உருவாகும் பட்சத்தில் பெரும்பாலும் வடமேற்கு திசையில் நகர்ந்தாலும் வட ஆந்திரா கரை போகும், இல்லை ஒரிசாவை போகும். இல்லை வடக்கு திசை நோக்கி நகரும் பட்சத்தில் பங்களாதேஷ் இல்லை மயன்மார் கரையோரம் தான் போகும். சென்னை அல்லது தமிழகத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வரக்கூடிய அடுத்த ஒரு வாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஒரு மிதமான சூழல் நிலவும், மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக புயலே வந்தாலும் அது நம்மளை நோக்கி வராது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. தேங்க்யூ சார்.